நான் சொல்ற விஷயத்த கற்பனை பண்ணி பாருங்க. நீங்க ஸ்கூல் முடிச்சிட்டு வீட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்க ஒரு வெறிச்சோர்ன தெருவுல நடந்து போயிட்டு இருக்கீங்க. திடீர்னு அங்க ஒரு நிழல் தெரியுது. அந்த நிழல்ல இருந்து ஒரு மெல்லிய சத்தம் கேக்குது. நீங்க அதை ஒத்து கவனிச்சீங்கன்னா அங்க ஒரு அழகான பொண்ணு நிக்கிறத பாப்பீங்க. அவளுக்கு நீளமான கருப்பு முடி இருக்கு. அவ ஒரு பிரவுன் கலர் கோட் போட்டிருக்கா. அது மட்டும் இல்லாம ஒரு சர்ஜிக்கல் மாஸ்க போட்டுட்டு அவளோட முகத்துக்கு கீழ்பகுதியை மறைச்சிருப்பா. ஜப்பான்ல இருக்கிறவங்க காய்ச்சலால கிருமி தொற்று பரவாம இருக்க சர்ஜிக்கல் மாஸ்க் போட்டிருக்கிறது சாதாரண விஷயம் தான். அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் இல்ல. அந்த பொண்ணு நிழல்ல இருந்து வெளியே வந்து உங்களை வழிமறைக்கிறா. அதுக்கப்புறமா அவ உங்களை பார்த்து நான் அழகா இருக்கேனான்னு கேட்பா. நீங்க அவளுக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி அவ சர்ஜிக்கல் மாஸ்க தன்னோட முகத்துல இருந்து எடுத்து ஒரு பயங்கரமான சிதைந்து போன முகத்தை காட்டுவா. அவளோட வாய் 2 காது வரைக்கும் ரொம்ப மோசமா வெட்டப்பட்ட நிலைமையில இருக்கும். கூர்மையான பற்கள் வெளியே தெரியும். அதுக்கு நடுவுல ஒரு பெரிய அருவருப்பான சிவப்பு நிற நாக்கு சொலண்டுகிட்டு இருக்கும். அதுக்கப்புறமா அவ மறுபடியும் உங்களை பார்த்து இப்போ நான் அழகா இருக்கேன்னு அலறிக்கிட்டே கேக்குறா. பயந்து போய் நீங்க அவளுக்கு பதில் சொல்ல சிரமப்பட்டு இல்ல அப்படின்னு சொன்னா அவ ஒரு பெரிய கத்திரிக்கோலை வெளியே எடுத்து உங்களை கொன்னு உங்க தலையை வெட்டி எடுத்துடுவா. நீங்க ஆமான்னு பதில் சொன்னா அவளோட கத்திரிக்கோலை எடுத்து உங்க வாயை 2 காது வரைக்கும் கிழிச்சு அவளோட வாய் மாதிரியே உங்க வாயையும் ஆக்கிடுவா. ஒருவேளை நீங்க ஓட முயற்சி பண்ணா அவ உங்களை வேட்டையாடி உங்களை 2 துண்டா வெட்டி கொன்னுடுவா. குச்சிசாகே ஒன்னா கிட்ட இருந்து தப்பிக்க ஒரே வழி உறுதி இல்லாத பதில சொல்லணும். உதாரணத்துக்கு நீ ரொம்ப சாதாரணமா தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா நீ ரொம்ப சராசரியான பொண்ணு மாதிரி தான் தெரியறனும் சொல்லணும். அந்த பதில கேட்டு அவ குழப்பமாயிடுவா. உங்களுக்கு ஓடி போறதுக்கு போதுமான நேரம் கிடைக்கும். குச்சிசாகே ஒன்னாவோட வாய் எப்படி வெட்டப்பட்டதுன்னு பல வதந்திகள் இருக்கு. பிளாஸ்டிக் சர்ஜரி செய்யும் போது நடந்த தவறுனால வாயில ஏற்பட்ட பிளவு தான் அதுன்னு சொல்றாங்க. சில பேர் அவளுக்கு ஒரு பயங்கரமான கார் விபத்துல ஏற்பட்ட காயம்னு சொல்றாங்க. சிலர் அவ தன்னோட வாயை தானே வெட்டிக்கிற மனநோயாளினும் அவ மனநல மருத்துவமனையில இருந்து தப்பிச்சுட்டு தான் நம்புறாங்க. ஒரு அர்பன் லெஜண்ட் கதைப்படி பல வருஷங்களுக்கு முன்னாடி ஜப்பான்ல ஒரு அழகான பொண்ணு வாழ்ந்ததாகவும் அவ அழக பார்த்து ஊரே பொறாமப்பட்டதாகவும் சொல்றாங்க. அந்த பொண்ணோட கணவன் மிருகத்தனமான ஆளுனும் அது மட்டும் இல்லாம அந்த ஆளு அந்த பொண்ணு தன்னை ஏமாத்துறதா ரொம்ப உறுதியா நம்பிட்டு இருந்தான். ரொம்ப ஆத்திரத்துல இருந்த அவன் ஒரு வாளை எடுத்து அந்த பொண்ணோட வாயை 2 காது வரைக்கும் அறுத்துட்டு அவளை பார்த்து இனிமே யாரும் உன்னை அழகான பொண்ணுன்னு நினைப்பாங்கன்னு சொல்லி பயங்கரமா கத்துனானா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு செத்து போய் பழிவாங்குற ஆவியா மாறி ஜப்பானோட தெருக்கல்ல அலைய ஆரம்பிக்கிறா. அவளோட பயங்கரமான தழும்புகளை மறைக்க சர்ஜிக்கல் மாஸ்க முகத்துல போட்டிருக்கா. தி ஸ்லிட்மத் விமனோட பயங்கரமான நடமாட்டம் 1979 வருஷம் வசந்த காலத்திலையும் கோடை காலத்திலையும் பரவ ஆரம்பிக்குது. இந்த கதை காட்டு தீ மாதிரி பரவி பல ஊர்கள்ல பயத்தை ஏற்படுத்துச்சு. போலீஸ் ரோந்து பணியை அதிகமாக்குறாங்க. ஸ்கூல்ல கூட ஆசிரியர்கள் மாணவர்களை தனித்தனியா பிரிச்சு தான் வீட்டுக்கு கூட்டு போனாங்க. 2004 வருஷம் தென்கொரியால சிவப்பு நிற முகமூடி போட்ட ஒரு பொண்ணு குழந்தைங்களை துரத்திட்டு போனதை பத்தின செய்தியால அந்த நகரமே பாதிக்கப்பட்டது. 2007 வருஷம் 1970களோட பிற்பகுதியில சின்ன குழந்தைங்களை துரத்திட்டு போன ஒரு பொண்ணை பத்தின சில பழைய ரெக்கார்ட்ஸை ஒரு விசாரணை அதிகாரி கண்டுபிடிக்கிறாரு. ஆனா அவர் ஒரு கார் விபத்துல மோதி கொஞ்ச நேரத்துல இறந்து போயிட்டாரு. அவரோட வாய் 2 காது வரைக்குமே கிழிக்கப்பட்டு இருந்துச்சு. குச்சிசாகே ஒன்னாவோட சொந்த பதிவை அமெரிக்கா வச்சிருக்கதா சொல்றாங்க. இன்னும் சிலர் பப்ளிக் பாத்ரூம்ல வந்து குழந்தைங்க கிட்ட பழகுற ஒரு கோமாளிய பத்தின வதந்தி பரவுறதாவும் சொல்றாங்க. அந்த உருவம் உங்களை பார்த்து மரணம் வேணுமா இல்ல மகிழ்ச்சியான புன்னகை வேணுமா அப்படின்னு கேக்குமா. நீங்க மகிழ்ச்சியான புன்னகை வேணும்னு சொன்னா அந்த உருவம் ஒரு கத்தியை எடுத்து உங்க வாயை 2 காது வரைக்கும் அறுத்து விட்டுரும். அவ்வளவுதான். இந்த அர்பன் லெஜண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்தை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அதோட நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். நான் உங்களை ஒரு நல்ல வீடியோல அடுத்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஃபன் கைஸ்.